ஜாதகத்தில் 3ஆம் இடம் என்பது வீரியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் நவக்கிரகங்களின் அரசனான சூரியன் அமர்வது ஒரு ஜாதகருக்கு இமயமலை போன்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை வழங்கும். எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் அஞ்சாமல் நின்று போராடும் குணம் இவர்களுக்கு இயல்பிலே இருக்கும். சூரியன் இந்த நிலையால் 3இல் சூரியன் இருக்கும் ஜாதகருக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தொடக்கத்தில் சில தடைகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றியில்தான் முடியும். இவர்கள் பெரும்பாலும் சுயமாக முன்னுக்கு வர வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் சமுதாயத்தில் பிறரை வழிநடத்தும் தலைமை பண்பு இவர்களுக்கு கிடைப்பதுடன் எதற்கும் அஞ்சாத இவர்களது பேச்சு பல இடங்களிலும் இவர்களுக்கு பாதுகாப்பாக அமையும். இதனுடன் கடின உழைப்பால் எதையும் சாதிக்கலாம் என்ற இவர்களது கொள்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமையும். எதிரிகள் இவர்களுக்கு முன்னால் நிற்க அஞ்சும் ஒரு வகை ஈர்ப்பு விசை இவர்களது ஆளுமையில் எப்போதும் இருக்கும் என்றால் அது மிகையாகாது. நமது ஜோதிட ரீதியாக லக்கணத்திலிருந்து 3ஆம் இடம் இளைய சகோதரர்களை பற்றி குறிப்பிடும் இடமாகும். இந்த 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் இளைய சகோதரர்களிடம் சில அதிகார போக்கும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனாலும் ஆபத்து காலங்களில் அவர்களே உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார்கள். தகவல் தொடர்பு, எழுத்து, கலை மற்றும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் இவர்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் வந்து சேரும். அரசாங்க ரீதியான கௌரவ பதவிகள் அல்லது விருதுகள் இவர்களை தேடி வர அதிக வாய்ப்பு உள்ளது. இவர்களின் தைரியமும் வேகமும் சில நேரங்களில் பிடிவாதமாக தோன்றினாலும் இவர்கள் எப்போதும் நீதியின் பக்கம் நின்று பேசும் இவர்களின் குணம் இவர்களுக்கு சமூகத்தில் ஒரு தனிப்பட்ட மரியாதையை உருவாக்கி தரும். எழுத்து மற்றும் பேச்சு துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சூரியன் ஒரு மிகப்பெரிய புகழை தேடித்தரும் ராஜயோகம் அமைப்பாகும். குறிப்பாக ஊடகங்கள் அல்லது எழுத்து சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் புகழின் உச்சத்தை கொண்டு செல்லும் யோகம் இவர்களுக்கு உண்டு. குறுகிய தூர பயணங்கள் இவர்களுக்கு புதிய அனுபவங்களையும் பெரிய மனிதர்களின் நட்புகளையும் பெற்றுத்தருவதில் முக்கிய பங்கு. 3ஆம் இடத்து சூரியனின் ஆற்றலை இன்னும் அதிகப்படுத்தி வெற்றிகளை தக்க வைக்க சில எளிய ஆன்மீக வழிகள் உள்ளன. தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தை காண்பதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் இவர்களுக்கு உடல் ரீதியான பலத்தையும் மன உறுதியையும் தரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் அல்லது காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பதும் தடைகளை நீக்கி வெற்றியை விரைவுபடுத்தும். தந்தைக்கு அல்லது தந்தைக்கு நிகரான பெரியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது சூரிய கிரகத்தின் நற்பலன்களை தரும். மேலும் கழுத்தில் சிறிய செப்பு காசு
அல்லது சூரியன் வடிவிலான டாலரை அணிந்து கொள்வது இவர்களின் தன்னம்பிக்கையை எப்போதும் குறையாமல் வைத்திருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படும் இவர்களுக்கு தெய்வ பலமும் எப்போதும் துணை நிற்கும். அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது இவர்களின் வீரியத்தை நல்வழியில் பயன்படுத்த உதவும். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று பசுவிற்கு கோதுமை கலந்த வெல்லம் வழங்குவது சூரியனின் அருளால் உங்களது புகழ் எப்போதும் மங்காமல் இருக்க செய்யும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.